ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். 4 கோடி விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டது. அது நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய 3 பேரிடம் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, விரிவான விவரம். வணக்கம் விக்னேஷ். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராகவன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு மனுவில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடைய ஆட்கள் தாம்பரத்திலிருந்து ரயில் மூலமாக 4 கோடி ரூபாய் கொண்டு சென்றதாகவும் அது பிடிபட்டுள்ளது. எனவே இதே போன்று காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பண பட்வாடா செய்வதற்காக திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் வீட்டிலும் 30 லட்சம் ரூபாய் பிடிபட்டுள்ளது. எனவே காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர் இருவரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய கோரி பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது இன்று விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நிரஞ்சன் ஆஜராகி வாதாடினார். அவர் குறிப்பிடும் பொழுது 2 வழக்குகளும் இது தொடர்பாக, அதாவது தாம்பரத்தில் 4 கோடி பிடிபட்டது தொடர்பான வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இதே போன்று காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் வீட்டிலும் 30 லட்சம் ரூபாய் பிடிபட்டுள்ளதாகவும் இந்த 2 வழக்குகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதில் தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் இதில் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தி வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். சுப்பையா, இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்துல சொல்லியிருந்தாங்களா கோர்ட்ல? தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நிரஞ்சன் ஆஜராய் முழு குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அதே போன்று அமலாக்கத்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை வழக்கை அடுத்து விசாரணையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அமலாக்கத்துறைக்கு பெரிய தொகை என்பதால் இது தொடர்பாக அமலாக்கத்துறையும் தலையிட்டு இது தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறையும் முடுக்கிவிட்டுள்ளதாகவும் இந்த 2 வழக்கிலும் நயினார் நாகேந்திரன் ஆட்கள் தொடர்பான வழக்கிலும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கிலும் 2 வழக்கிலும் துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதே நேரத்தில் அமலாக்கத்துறையும் இதை கண்காணித்து வருகிறது. இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் சட்டப்படி நடவடிக்கையை நாங்கள் எடுக்க போகிறோம் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. தாம்பரத்தில் பிடிபட்ட 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பையா. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.